நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்போ எனக்கு பக்கத்துல இருந்த சீட்ல இருந்த ஒரு பெண்ணு, ஒரு 30 வயசு தான் இருக்கும். சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் கைய புடிச்சுக்கிட்டு. அ எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருந்தது. என்னன்னு கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். பட் எனக்கு அவங்க பேசுவாங்களாங்கிறதே ரொம்ப யோசனையா இருந்தது. அது மாதிரி நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே இருந்தது. அ உடனே அவங்கள வந்து ஸ்கேனுக்கு உள்ள அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்தாரு. நான் கேட்டேன், "ஏன் தம்பி அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு சின்ன சந்தேகம் அவங்களுக்கு கேன்சரா இருக்குமோன்னு, அந்த டெஸ்ட்டுக்கு அவங்கள கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளேயே இவ கேன்சர் தான் வந்துருச்சுன்னு நெனச்சு வரிசையா என்னென்னமோ பேசிட்டா. அவ அத நெனச்சே 1 வாரமா அழுதுகிட்டே இருக்கா." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பல நேரங்கள்ல நம்ம கூட நெறைய நம்ம யோசிக்கிறோம். சின்ன விஷயம் நடந்திருக்கும். அத வச்சு நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் யோசிச்சுருவோம். அது நம்மள ரொம்ப டயர்டாக்கும், பயப்படுத்தும். எதிர்காலம் பத்தின நிச்சயமில்லாத தன்மைய கொண்டு வந்துரும் இல்லையா? என்ன போல நெறைய பேர் அந்த இடத்துல அது மாரி ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நாங்க காத்திருந்தோம். நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். அல்லது எங்களுக்கு எதுவும் வராதுன்னு நெனச்செல்லாம் நாங்க இருக்கல. எது வந்தாலும் பார்த்து தான் ஆகணும். அப்படிங்கிற மனநிலையில தான் இருந்தோம். அது எல்லாருக்கும் வர்றது கஷ்டம் தான். குறிப்பா இது மாரி வியாதிகள்னு வரும்போது, நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு அ கவலையும், வருத்தமும், பயமும் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது, முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிகலா யோசிங்க. எதை எடுத்தாலும் நிறைய யோசிக்காதீங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? இது இப்படி இருக்கா? சரி, ஓகே. இத ஏத்துக்குவோம். அடுத்தாப்புல வர்றப்ப பார்த்துக்குவோம். அப்படின்னு யோசிங்க. எப்பவுமே நம்மளா நெனச்சு புதுசு புதுசா அதிகமா கற்பனையில பில்டப் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு எதிரா போகுது. நமக்கு கவலையே கொண்டு வருது. இன்னைக்கு விஷயத்த மட்டும் இன்னைக்கு யோசிங்க. நாளைக்கு என்ன நடக்குதோ அத நாளைக்கு பார்த்துக்கலாம்.